சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நேற்று ஒரே குதூகலம்னு கூட சொல்லலாம். என்ன குதூகலம்! என்னங்க, என்ன சின்ன பிள்ளைங்க சண்டை பண்ணிக்கிற மாதிரி, நீ தான் முன்ன போன, நான் போனேன், நீ போன, நீ தான் விவசாயி, நீ ஒரு 1000 ஏக்கரை வச்சிருக்கிற, என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ஓபிஎஸ்லாம் நேற்று பேசினாரு பாருங்க. ஐயோ அப்பா சாமி, நீங்கள் திமுகவுக்கு போனீங்க, எல்லாத்தையுமே மறந்துடுறீங்க. உங்களை எத்தனை தடவை ஜெயலலிதா அம்மா உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நன்றி நினச்சி பார்க்கலையே. சரி, போயிட்டீங்க, ரைட்டு. தேவையில்லாத அந்த இப்போ ஏதோ அவங்க பண்ணுறாங்க, அது ரைட்டு, டிவிக்கே ஏதோ பண்ணுது, அதை ஒரே வகை மட்டம் தட்டுற வேலையிலே பேசிக்கிட்டு இருந்தா கேட்குறதுக்கு கடுப்பாகுது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுனீங்க அது முதல்ல வேணுமில்ல. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. 5 வருஷமாக திமுக என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போ 5 மாதமே ஆகலை. ஐயோ பயங்கர கடுப்பாக பேசுகிறாங்க. இதில் ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா, இவர் ஒரு வார்த்தையை கேட்டார் எடப்பாடி, அது கொஞ்சம் நல்லா இருந்து கேட்குற கேள்வி. ஏன்னா இப்போ பட்ஜெட்டே ரொம்ப லோவில் இருக்குது, கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு மாம சீரு அந்த சீரு இந்த சீருன்னு எதுக்கு தங்க மோதிரம் அது இதுன்னு கொடுக்குறீங்க? கரெக்டான பாயிண்ட். அதை கொடுத்தா நீங்கள் என்ன பெரிய பணக்காரமுடா ஆயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அது ஏற்கனவே அதெல்லாம் வாங்குறவங்க ஒரு மிடில் கிளாஸோ அல்லது லோ கிளாஸாவோ தான் இருப்பாங்க. அதை உடனே அப்போவே பேங்க்கில் வச்சோ அல்லது விற்றோ அந்த செலவு தான் நாங்கள் பண்ணி ஆகணும். ஒன்றும் மிச்சமெல்லாம் அதில் நாங்கள் பெரிய பணக்காரர் ஆயிட முடியாது. நீங்கள் கொடுத்தா அதை என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு அப்போதைக்கு தான் செலவுக்காகும். எங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுங்க. முதல்ல எல்லா பக்கமும் தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். தோட்டம் விளையணும்னா தண்ணி வேணும், விவசாயம் வளரணும்னா தண்ணி வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், அவங்க சம்பாரிச்சிக்குவாங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு மோதிரத்தால் ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல. அதை கரெக்டாக தான் சொன்னாங்க. வாழ்வாதாரத்தை முன்னேற்ற நீங்கள் என்ன வழி வகுக்கணுமோ அதை பண்ணுங்கள். ஒரு குடும்பத்தில் ஏன் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கவனிங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஆட்சியும் என்ன பண்ணுதோ அதையே திருப்பி நீங்களும் தங்க மோதிரம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது என்னத்துக்கு தேவையில்லாத கடனை நாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்குது, கடன் வாங்கி தான் செலவு பண்ணுது, அந்த கடன் கட்ட முடியலன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஒரே வாக்க கடன் கொடுத்து கட்ட முடியலன்னா அவங்கள ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரொம்ப மனசு நொந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கடனை வாங்குறாங்க, கட்டுறாங்க, சம்பாதிக்கிற காசு 10 மணி. இப்போல்லாம் நீங்கள் வரி வசூல்னு வட்டி முதல்ல வாங்கியே தள்ளிப்படுறீங்க. எங்ககிட்ட மிச்சம்ங்கிறதே கிடையாது. சும்மா நீங்கள் வரி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஒரு சோப்பு விலையெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறிப்போச்சு. பருப்பு வகையெல்லாம் வாங்கி குழம்பு வைக்க முடியல. இப்படியெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் வளர்ச்சியே கிடையாது. சிறுதானியமெல்லாம் ஏதோ பயிரிட்டால் வருதா? அந்த வேலையே கிடையாது. ஏன் அது மாதிரி நடக்குது? ஏன் நம்ம விவசாயத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். மண் வளையாக கெட்டு போச்சு. இதெல்லாம் ஆராய்ஞ்சு நீங்கள் இதை விளையிடு, இந்த மண்ணில் இதை போடுங்க, இது நல்லா வரும், இந்த மண்ணோட தரம் இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். நாங்கள் மண்ணை தூக்கிக்கிட்டு போகணும், அவங்க சரியான ரிசல்ட் சொல்கிறதில்ல, அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாத விவசாயிங்க எங்கே போய் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா ஒரு 1/2 பவுன் மோதிரம் கொடுத்துட்டா போதுமா? இதை கரெக்டாக தான் சொல்கிறார். அது எடப்பாடி சொன்னாலும் அதில் ஒரு வார்த்தை எங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை ஃபஸ்ட்டு பண்ணி கொடுங்க. இலவசங்கிற பேரில் மறுபடியும் ஒவ்வொரு ஆச்சும் கொன்று எடுக்காதீங்க. முதல்ல ஒரு விவசாயம் மட்டும் இல்லை, தொழிலில் கூட இப்போ தறியே போட்டிருக்காங்கன்னா என்ன அதில் மீதி ஆகுது? ஆள் கூலி கொடுத்து ஒன்றுமே மிச்சம் ஆக மாட்டேங்குது. எந்த வெள்ளாமை பண்ணினாலும் அப்படியே இருக்குது, ஒரு சுயதொழில் செஞ்சாலும் அப்படியே தான் இருக்குது. எதில் எடுத்தாலும் நாம் இந்த மக்களில் 4 பணம் சம்பாதிக்கணும்னா இல்லாதவங்க சம்பாதிக்க முடியல. இருக்கிறவங்களுக்கு வட்டிக்கு மேலே வட்டி ஏறுது, அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தாது வட்டி சம்பாதிச்சிடுறாங்க. அந்த இல்லாத பாமர மக்கள், இல்லாத விவசாயிகள், இல்லாத குடிசை தொழிலாளிகள், இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனித்து, வீடு இல்லாமையே வாடகை குடியிருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கண்டெடுத்து உங்களால் எதுவும் பண்ண முடியல. சும்மா தங்க மோதிரம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா? ஏதோ கொஞ்சம் கோபத்தில் எனக்கு அந்த சரின்னு பட்டுது எடப்பாடி சொன்னது, அதனால் அதை சொன்னேன். இப்போ நீங்கள் மற்றபடி அவங்கெல்லாம் எதையோ சொல்கிறாங்க. சட்டசபையில் இப்படி தான் பேசிக்குவாங்களா? தேவையில்லாதது பேசிக்கிறாங்க. அன்புமணி, சௌமியா அன்புமணி பேசுனாங்க பாருங்கள். தண்ணீர்
வீணாக போகுது கடலில், அதை சரி பண்ணுங்கன்னா ஏரியெல்லாம் எத்தனையோ ஏரி தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது. அந்த போகிற தண்ணியை ஒரு ஏரியில் திருப்பி விடுங்க, அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணுங்க. அந்த தண்ணி வர்ற வழியில் இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பிழைப்பாங்க, முன்னுக்கு வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துலலாம் கனமாக மழை பெஞ்சா தண்ணி போய் தேங்குற இடம் சும்மா பரவல போய் வீணாக போகுது. அது குழி வெட்டுனா அது அந்த வட்டத்துக்கே ஆகும். ஒரு குழி மட்டும் வெட்டுங்க, 100 பேர் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வராங்களே அவங்கள வச்சு ஒரு அந்த மாதிரி ஒரு டேங்க் குழி வெட்டுனா அப்படியே விட்டா அதில் போய் ஏறி விழுந்துருவாங்கிறதுக்காக கொஞ்சம் செவுறு எழுப்பி உயரமணி கம்பி வேலி போடணும். இந்த மாதிரிலாம் தான் பண்ணணும். ஒரு பாதுகாப்பு பண்ண வேண்டியதை விட நீங்கள் தங்க மோதிரம் கொடுத்தா எங்களை ஒன்றும் பெருசாக காப்பாற்றிட முடியாது. அப்போதைக்கு எங்களுக்கு செலவுக்கு ஆகும், அதுதான் ஆகும். என் வாழ்வாதாரம் ஆரம்பத்துலேருந்து முன்னேற என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ இத்தனை முடிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள். உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன், நமக்காகவும் நான் பேசுகிறேன்.